வருத்தமான ஒரு நியூஸ். நேற்று 1:30 மணி போல எங்க ஊர்ல வந்து திருவிழாவுக்கு வந்த ஒரு பையன் கடல்ல இறங்கி தவறிட்டான். வயசு 19. பிந்தி தான் எங்க ஊர் மக்களுக்கு நியூஸ் வந்துச்சு. அந்த டைம்ல எங்க மக்கள் யாராவது இருந்தாலும் டக்குன்னு காப்பாற்றக்கூடிய ஒரு இது நடந்திருக்கும். ஆனாலும் பையன் செத்துட்டான். அதுக்காக அந்த பையனுடைய இறப்புக்காக எங்களுடைய ஊர் மக்கள் நாங்கள் யாருமே தொழிலுக்கு போகையில்லை. தொழிலை நிப்பாட்டி எங்கள் ஊர் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கி அந்த பையனை தேடி நாங்கள் இப்போ 6-7 படகுகளோட நாங்கள் இப்போ அந்த இறந்த பையனுடைய உடம்பை கண்டுபிடிக்கிறத தேடி போகிறோம். தயவு செய்து எங்கள் ஊருக்கு எந்த மக்கள் குளிக்க வந்தாலும் தண்ணிக்கிற இறங்காதுங்க. ஒரு தாய் ஒரு பிள்ளைய 10 மாதம் சுமந்து பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. நமக்கு 20 வயசுல வம்பாந்த உயிர் போயிடுச்சு. அவங்க குடும்பத்துக்கு இழப்பு பாருங்க. எங்க ஊர்ல எல்லாத்துக்கும் ஒரு துயரம். அதனால யாரும் தண்ணியில இறங்கக்கூடாது. இப்ப நாங்க இந்த பையனை தேடி நாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம காலையிலேயே எங்க ஊரால எங்க தலைவர் அனுப்பி வச்சுக்க இப்ப நாங்க தேடிட்டு இருக்கோம். கடவுள் அந்த உடம்பு எப்படியாவது காட்டி தரணும். அதுக்காக நாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கடல்ல கொஞ்சம் அலையும் கொஞ்சம் அதிகமான சீற்றம். அப்படியே எல்லாரையும் காட்டி நாங்கள் பாடியை இன்னும் தேடிட்டு இருக்கோம். ஆனால் பாடி கிடைக்கல. காலையில் சரியாக 7:30 மணிக்கு வந்தோம். ஆனால் இன்னும் எங்கள் ஊர் மக்கள் படகுல எல்லோரும் சுற்றி நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஆனால் பாடி இன்னும் கிடைக்கல. இன்னைக்கு அலை ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக கடலுக்குள்ளே ஆள் இறந்தால் அலை அதிகமாக இருக்கும். நாங்கள் சர்வீஸ்லேருந்து பார்த்துருக்கோம். ஆனால் அந்த பாடி இன்னும் கிடைக்கல. எங்களுக்கும் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம்தான். தயவுசெய்து இதை பார்க்குற யாரும் வாலிபர்கள் சிறியவர்கள் கடல் பகுதியில் யாரும் தயவு செய்து வந்து குளிக்காதீங்க. அது ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய துயரமாயிடுச்சு. நாங்கள் தொழில் போகாமல் இன்னொரு தேடுறோம். அங்கேயும் மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த சரீரம் உடம்பு கிடச்சின்னு சொன்னால் அந்த பெற்றவங்களுக்கு மனசு ஒரு இதாக இருக்கும். அதுக்காக நாங்கள் இதை தேடிட்டு இருக்கோம். இது கிடைக்கிது. போக வேணான்னு சொல்லு. அவங்க வீட்டுல இருந்து ஆளுக்கு வராங்க, வந்துட்டு இருக்காங்க. ரெட் கலர் டிஷர்ட் வந்துட்டு இருக்கேன்.